அதாவது உத்தமனும் வில்லனும் ஒரே ஆள்தான். இதில் வந்து இரட்டை வேடம் என்பது இல்லை, இரண்டு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஒன்று வந்து 8ஆம் நூற்றாண்டு, இன்னொன்று வந்து 21ஆம் நூற்றாண்டு. வித்தியாசமான ஒரு படம். இதில் என்ன இல்லை என்பதை தெளிவாக சொல்ல முடியும். என்ன இருக்கிறது என்பது நீளமான பட்டியல், என்ன இல்லை என்பது வந்து சுருக்கமான ஒரு விஷயம். இதில் வந்து வழிந்தோடும் ரத்தம் அடி ரத்த கலரி ஃபைட்டு அது கிடையாது. கார் தலை குப்புற விழுதும் கார் சேசிங்கும், மனிதர்களை ட்ரிப்பிள் சமர்சால்ட் அடித்து மிதிப்பதும் அல்லது துப்பாக்கியால் சுடுவதும் ஸ்லோ மோஷனில் ஓடுவதும் இதெல்லாம் இருக்காது. இது மனிதர்களை பற்றிய படம். இது காமெடி படமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ அழுகிற படமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ரெண்டும் நிகழ்வு நிறையா இருக்கும் படத்தில். சமூக வலைத்தளமே வரக்கூடாது என்று சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த பத்திரிகை என்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த மாதிரி தடைகளை எதுவும் நான் ஏற்படுத்தியது கிடையாது. காரணம், இந்த வளர்ச்சிகளை தடுக்கக்கூடாது என்பதும் என்னுடைய கருத்து. முடியாது என்பது ஒரு கருத்து, கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதுதான் முக்கியமான கருத்து. ஏனென்றால் இது நம்முடைய பரிமாண வளர்ச்சியின், நம்முடைய சமுதாய பரிமாண வளர்ச்சியின் ஒரு சான்று. அதை நீங்கள் அமைதிப்படுத்த முற்படுத்தல் என்பது தவறான காரியம். மகாராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த இங்கிலாந்திலேயே ஹைட் பார்க்கில் சோப் பாக்ஸ் ஆரேட்டரி என்பதை அனுமதித்தார்கள். அரசுக்கு எதிரான குரலை அங்கே எழுப்பி தங்கள் கோபங்களை தணித்து கொள்ள ஒரு ப்ரெஷர் குக்கரில் விசில் வச்ச மாதிரி ஒரு விஷயமா வச்சுருந்தாங்க. இது ஆரோக்கியமானதல்ல என்பது அந்த குழுவிலேயே பலருக்கு தெரியும். ஆக நான் புத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னால் அந்த தொழிலில் நான் மிதமாக சம்பந்தப்பட்ட ஒரு ஃப்ரிஞ்ச் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் அதில் பெரிய பேரனுபவம் உள்ளவர்களை கேட்டால் சிரித்து கொண்டு அதற்கு சரியான பதிலை சொல்வார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். இருக்கு, பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் அவருடைய முழு வீச்சு என்ன என்பதையும் விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா மருதநாயகன்றது இன்னொரு படம்னு நினச்சா அவங்க பங்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு ஆங்கில, பிரெஞ்சு, தமிழ் படம். அதற்கான தயாரிப்புகளும் தயார் நிலையுடன் வர வேண்டும் என்பது தான் எனது வேண்டுகோள். என் நண்பருக்கு நான் விடுத்த வேண்டுகோள். தமிழ் சினிமாவில் படைப்பு அழைக்கி சுதந்திரத்துக்கு இடையூறா பல்வேறு அமைப்புகள் அது நான் வந்து எதை குறிப்பிட்டு சொல்ல முடியல, அதனால கோர்ட்டுக்கு போறாங்க. இது சரியா? அல்ல, அது தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லைங்க. நான் அமெரிக்கானோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்லி நம்மளை மாதிரி அழுகிறது இல்லை. ரொம்ப நான் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லி காட்டிடுறேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் அங்கே நடக்குது. சும்மா ஏதோ இப்போ ஒரு கலந்துரையாடல் பண்ணால் அதுக்கு கேஸ் போட்டு 6 பேர் இருக்காங்க. அதில் 2-3 கெட்ட வார்த்தைகள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. நியாயமான கோபங்கள் அணுகுமுறை இதுவல்ல. நேராக வந்து பார்த்து படத்தையே எடுக்காமல் மாற்ற முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. திரு காந்தியின் கொள்ளுப்பேரன் அவர்கள் நான் ஹேராம் எடுக்கிறேன்னு தெரிஞ்சதும் சந்திக்க வாய்ப்பு வேணும்னாரு. நான் உடனே சரி பார்க்கணுன்னு. அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது உங்களுடைய உள்ளே வாங்கன்னு கேட்பேன். இல்லை நான் இங்கேருந்தே பேசிட்டு போகிறேன். எவ்வளோ தூரத்தில் இருக்குது உங்கள் படம்? இல்லை இன்னும் ஆரம்பிக்கலை ஷூட்டிங்கு. அப்போ உள்ளே வரேன்னு வந்தார். என்னடா அதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததும், தயவு செய்து இந்த படத்தை எடுக்காதீங்க, நீங்கள் நாத்துராம் கோட்ஸே வேஷம் தானே போடுறீங்க அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எப்படி அதை அப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்லை உங்கள் ரசிகன் நான். அப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது என்றால் நான் உங்களுக்கு கூட ஒரு டெய்லி ஒரு 5 மணி நேரம் எங்கள் கொழுத்தாத்தாவை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வேற ஒன்றும் இல்லை, இந்த படத்தை நீங்கள் எடுக்கிறத கை விட்டுருவீங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு பேசினார். என் கண் கலங்கி விட்டது. நான் சொன்னேன், எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. இந்த படத்தை ஏன் எடுத்தே ஆக வேண்டும் என்பதற்கு நீங்கள் எனக்கு வக்காலத்து வாங்குவீங்கன்னு சொன்னேன். அவர் நம்பிக்கை இல்லாமல் தான் என்னுடன் டின்னர் சாப்பிட்டாரு, பேசிகிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு அதுவரை இல்லாத ஒரு காட்சியை நான் இணைத்தேன் அந்த படத்தில், ஹேராங்கிறதுல. காந்தியின் கொள்ளுப்பேரனே அதில் அந்த கதையில் நடிப்பதாக சேர்த்தேன். அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டார்.
ஒத்துக்கிட்டு வந்து இங்கே நடித்து கொடுத்துட்டு போனார். ஸோ ஒரு படத்துக்கான கருத்து வேறுபாடு வரும்போது இவ்வளவு நெருங்கி வந்து எங்களுடன் பேச முடியும், நியாயமான முறையில் பேசினாங்க. சார், ஒரு திரைப்படம் முழுமையோட சென்சார் போர்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் சில இயக்கங்கள் அந்த படத்தை வந்து அனுமதிக்கல அப்படின்னா அதை நீங்கள் எதிர்க்கிறீங்களா வரவேற்கிறீங்களா? நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்தால் படம் பார்த்து விட்டு சொல்லுங்கள். படம் பார்ப்பதற்கு முன்னாலேயே இப்படி நான் படம் பார்த்தேன் எனக்கு பிடிக்கல எனக்கு போட்டு காட்டுறதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிறது நண்பர்கள் மூலமாக நான் புரிந்து கொண்டேன். அக்ஷராவுடைய ஆக்டிங்கை பார்த்து நீங்கள் எப்படி மிரண்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வேறு மாதிரி மிரண்டேன். ஐயோ இன்னும் நல்ல படங்கள் வரணுமே, எனக்கு கிடைத்த மாதிரி நான் பெற்ற இன்பம் இந்த குழந்தைகள் பெற வேண்டுமே என்ற பயம் வந்து விட்டது. ஏன்னா பாலச்சந்திரன் மாதிரி ஒரு டைரக்டர் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். அது எத்தனை வடிவங்களாக பிரிந்து ஒரு கேக்கு அவங்களுக்கு வெட்டி வெட்டி துண்டு துண்டாக கொடுக்க போகிறாங்க. வெவ்வேறு அனுபவங்களாக கிடைக்க போகிறது. இந்த 36 படமும் 36 இயக்குநர்களிடமிருந்து கிடைக்க போகிறது அவங்களுக்கு. அது நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை இப்படி ஒரு நல்ல ஆசிரியர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமே என்பதும் என்னுடைய ஒரு ஆசை.